இந்த உடம்பு பிறந்தோம், வாழ்ந்தோம், இறக்க போகிறோம், ஒரு நாள் போக போகுது. இதுவே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிற போது, எது நம்ம உடலே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிற போது, நம்ம மனசில் எதெல்லாம் பிரச்சனையாக வருதுன்னு சொல்லட்டுமா? இங்கே தனியாக வந்தோம், தனியாக போகிறோம். இங்கே எதுவுமே இல்லாமல் வந்தோம். உண்மையை சொல்லுங்க, எதுவுமே இல்லாமல் தானே போகிறோம், இல்லை எதையாவது எடுத்துகிட்டு போகிறோமா? எப்படி வந்தோம்? நிர்வாணமாக வந்தோம். எப்படி போகிறோம்? நிர்வாணமாக போகிறோம். இந்த இடைப்பட்ட வாழ்க்கையில் மனம் இந்த வாழ்க்கையை ஆட்சி செய்கின்றது. இது கன்னி ராசிக்கு ஏன் சொல்கிறேன்? இப்போ ரொம்ப முக்கியமானது நண்பர்களே, கவனிச்சு கேளுங்க. சனியினுடைய பார்வையானது மனதை ஆட்சி செய்ய போகிறது, மனதை ஆக்கிரமிக்க போகிறது. அப்போ என்ன பண்ணுவோம்? நம்மளுடைய கணவனோ மனைவியோ காதலனோ காதலியோ இல்லை வேற எந்த உறவுகளோ நல்ல பழகிட்டு உயிருக்கு உயிராக நேசம் பாசம் எல்லாம் காட்டிட்டு சட்டுன்னு விலகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த மனசு கடந்து துடிக்குது. ஒருத்தருக்கு துடிக்கல, ஒருத்தருக்கு துடிக்குது. சில சமயங்களில் அது ஆண், சில சமயங்களில் அது பெண். ரெண்டு பேருக்கும் துடிக்குதா? சத்தியமா இல்லை. நாடகம், பாசம் அன்புங்கிற நாடகம் நமக்கு பிடிக்குது, நம்ம நம்புறோம். அதே மாதிரி